பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேசரி பொடியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே அடுப்பு இருக்கணும். இப்போ எண்ணெய் மீடியமாக சூடு ஏறிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீனி பாகுக்குள்ளே அதை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவலை மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. தேன் மிட்டாய் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.